ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முடிவுகள் நமக்கு எப்பொழுது வெளியிட போகிறாங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கான மிக முக்கியமான தகவல்களையும் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் இவைகளே. ஸோ குரூப் 4 நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த அறிவிப்பு இதோ வந்தாச்சு. ஸோ குரூப் 4 தேர்வர்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 மாதங்களாகவே குரூப் 4 ரிசல்ட்ஸு எப்போ வெளியாகும் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு ஆர்வத்தில் டிஎன்பிஎஸ்சியுடைய தேர்வர்கள் இருக்காங்க. தேர்வு முடிந்து கிட்டத்தட்ட 7 மாதங்கள் ஆகியும் குரூப் 4 ரிசல்ட்டு இன்னும் வெளியிடாததுனால தேர்வர்கள் மத்தியில் கடும் குழப்பங்கள் நீடிச்சுட்டே வருது. சார் குரூப் 4 எப்போ சார் எனக்கு ரிசல்ட்ஸு பப்ளிகேஷன் பண்ணுவாங்க, இன்றைக்கா நாளைக்கா எப்போ சார் எனக்கு குரூப் 4 ரிசல்ட்ஸு பப்ளிகேஷன் ஆகும் அப்படின்ட்டு தேர்வர்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த நேரத்தில் குரூப் 4 ரிசல்ட்ஸை நமக்கு விரைவில் கொடுக்க இருக்காங்க. ரிசல்ட்ஸை பார்க்க நீங்கள் தயாராகினோம். ஸோ இந்த மார்ச் மாதம் இறுதிக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அதிகாரப்பூர்வ இணையதளத்தின் மூலம் பெறப்படும். ஸோ குரூப் 4 எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா இந்த டைம் பாஸ் செய்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் மட்டுமே 70க்கும் மேற்பட்ட சதவீதம் பீப்புள்ஸ் பெண்கள் குரூப் 4 பாஸ் செய்திருக்கிறதா நமக்கு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. ஸோ இவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்து குரூப் 4 பாஸ் செஞ்சுருக்காங்களா, என்னென்ன கட் ஆஃப் வேணும் அதை பற்றி தான் உங்களுக்கு ஒரு சிறிய தொகுப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ குரூப் 4 மக்கள்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ஒரு அப்ராக்சிமேட்லி தான். இதிலிருந்து 5 மதிப்பெண்கள் கூடலாம் இல்லை குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்ச் மாதம் இறுதியில் குரூப் 4 ரிசல்ட்டு கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணோம். ஜென்ரல் கேட்டகரியில் ஓசியாக இருக்கும் பட்சத்தில் 145, உமன்ஸ் 143, பிஎஸ்டிஎம் 138, பிஎஸ்டிஎம் உமன் 137, பிடபிலிட்டி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டெஸ்டியூட் விடோவா இருக்கும் பட்சத்தில் 125 எடுத்தாலே போதும். அடுத்து பிசி கேட்டகரி ஜென்ரல் 135, உமன்ஸ் 133, பிஎஸ்டிஎம் 130, பிஎஸ்டிஎம் உமன் 120, பிடபிள்யூடி அட் எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 115 to 20. ஸோ அடுத்து பிசி முஸ்லீம் ஜென்ரல் 125, உமன்ஸ் 120, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமன் 115, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமன் 110, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 100. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி ஜென்ரல் 133, உமன்ஸ் 130, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமன் 122, பிஎஸ்டிஎம் வைத்திருக்க உமனாக இருந்தால் 120, பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 100 எடுத்திருந்தாலே போதுங்க. அடுத்து எஸ்சி கேட்டகரியை பார்க்கலாம். ஜென்ரல் 125, உமன்ஸ் 120, பிஎஸ்டிஎம் 120, பிஎஸ்டிஎம் உமன் 115, பிடபிள்யூடி 105. அடுத்து எஸ்சி ஏவை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 120, உமன்ஸ் 115, பிஎஸ்டிஎம் 110, பிஎஸ்டிஎம் உமன் 105, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 95க்கு மேலே. அடுத்து எஸ்டிக்கு ஜென்ரல் 110, உமன்ஸ் 106, பிஎஸ்டிஎம் 105, பிஎஸ்டிஎம் உமன் 195, பிடபிள்யூடி மற்றும் எக்ஸர்வீஸ்மேன் டிரான்ஸ் டிஸ்ட்ரிக்டோட வந்தால் 90 மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே குரூப் 4 அவர்களுக்கு பணி நிச்சயம். ஸோ டிஎன்பிஎஸ்சி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெறுவதற்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.